எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தர் என் செவி கேட்க தந்த சத்தம். ஸ்தோத்திரம். யார் கூடுறாங்களோ அவங்க உன் பட்சத்தில் வருவாங்க. மலையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரெங்கிலும் நின்னோடு கலகம் உண்டாக்கியால் அவன் நின்ற நிமித்தம் வீழும். ஆமென். யாராகிலும் உன்கிட்ட கலகம் உண்டாக்கினா உன் நிமித்தம் அவர்கள் விழுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு, இந்த மலையாள மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, നിന്നെ ആക്രമിക്കുന്നവരെല്ലാം നിനക്ക് കീഴടങ്ങ തന്നെ ചെയ്യും. பிரைஸ் தி லார்ட். உன்னை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறவங்க உனக்கு கீழே அடங்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு விதம் சொல்லுகிறது, எந்த படையாவது உன்னை தாக்க முயன்றால் நீ அந்த படையை தோற்கடிப்பாய். இந்த வசனத்துக்கு விளக்கங்களாக சொல்கிறேன். ஆமென், சோத்திரம். எந்த படையாவது உன்னை தாக்க முயன்றால் நீ அந்த படையை தோற்கடிப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயர் போல இருக்கணும் நீங்கள் இப்போ. ஆமென். உன்னை மேற்கொள்ள நினைக்கிற பிசாசை நீ தோற்கடிப்பாய். நம்ம பிஸ்னஸை மேற்கொள்ளணும்னு நினைக்கிற பிசாசை நம்ம மேற்கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆரெங்கிலும் நின்னோடு கலகம் உண்டாக்கியால் அவன் உன் நிமித்தம் விழுவான். பிரைஸ் தி லார்ட். உங்களை விழ பண்ணணும்னு நினைக்கிறவன் அவன் விழுவான். நம்ம ஊழியத்தை தகர்க்கணும்னு நினைக்கிறவன் அவன் தவறுவான். பிரைஸ் தி லார்ட். நம்மை உறுதிப்படுத்துகிறதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். தோத்திரம். ஆண்டவர், ஆமென், சீக்கிரத்தில் சொல்லி விடுகிறேன், எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த வசனத்தை ஈஸியாக சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க தான் உண்டு. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வாராக. யாருக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அவர்கள் பட்சத்தில் வந்தார்கள். 1-2 காரியத்தை, சம்பவத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 26 முதல் 29 வரை உள்ள வாக்கியங்களை வேகமாக ஒருவர் வாசிங்களேன். ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்ம புரியணும்னா 12, 13, 14, 15 வசனங்களை நம்ம 12ஆம் வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு 16ஆவது வாக்கியம், அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனாய். ஆமென். கையிட்டு செய்த தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு, தொழில் மேன்மை அடைந்ததை கண்டு, உயர்வு அடைந்ததை கண்டு பெலிஸ்தியர் பொறாமைப்பட்டு ஈசாக்கை துரத்தினார்கள். ஆனால் ஈசாக்கு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அங்கெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, எந்த இடத்துல போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க.
இப்போ இவரை துரத்தினவங்க ஈசாக்கு போனாலும் இவங்களுடைய கண்ணு யாருக்கு மேலே தான் இருந்தது? ஈசாக்குக்கு மேலேயே இருந்தது. போன எல்லா இடமும் ஈசாக்கை கர்த்தர் பெருக பண்ணினார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த அமலேக்கும் அவன் சிநேகிதர்களும் சேனாபதியும் ஈசாக்கிடத்திலே வந்தார்கள். ஈசாக்கு கேட்டான், ஏன் என்கிட்ட வந்தீங்க? ஏன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை துரத்தி விட்டீர்களே என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஈசாக்கை துரத்தி விட்டவர்கள், ஈசாக்கினுடைய தொழிலுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், ஈசாக்கினுடைய நன்மைக்கு எதிராக எழும்பினவர்கள். நல்லா கேட்கணும், கேட்டாதான் புரியும். ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராய் எழும்பினவர்கள், ஈசாக்கினுடைய நன்மைக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள், ஈசாக்கினுடைய வீட்டாருக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்கள் சில நாட்கள் தாண்டி ஈசாக்கின் பட்சத்தில் வந்தார்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கின் பட்சத்தில் வந்து அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய குடும்பத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் காண்கிற வருடம். நம்ம தொழிலோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் காண்கிற நேரம். எல்லாம் ஏற்றெடுக்கணும். ஆமென், 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 ஆமென். நம்முடைய தலைமுறைகளோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்கிற நாட்கள் இந்த வருடம். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுவாங்க சாட்சி, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார், உங்கள் தலைமுறைகளோடு கர்த்தர் இருக்கிறார், உங்கள் சபையோடு கர்த்தர் இருக்கிறார், உங்கள் போதகரோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சாட்சி சொல்லுகிற ஒரு வருஷமாய் கர்த்தர் நம்முடைய இந்த வருஷத்தை முடிசூட்டுவாராக. இப்ப ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அவர் பட்சத்தில் வந்தார்கள். வசனம் எடுக்க நேரம் இல்லை, வேகமாக சொல்லி விடுகிறேன். யோசேப்புக்கு எதிராக எழும்பினவர்கள், ஆமென், யோசேப்புக்கு எதிராக எழும்பினவர்கள் யோசேப்பின் பட்சத்தில் வந்தார்கள். வர வச்சார்னு தான் சொல்லணும், அப்படித்தானே? வர வைத்தார். ஆமென். யோசேப்பை கஷ்டப்படுத்தி, யோசேப்பை கண்ணீருக்குள்படுத்தி, யோசேப்பை வஸ்திரத்தை உறிஞ்செடுத்து, யோசேப்புக்கு ஆகாரம் கொடுக்காம கஷ்டப்படுத்தினாங்க. அவங்க எல்லாரும் வந்து 4 முறை யோசேப்பின் காலில் விழுந்தார்கள், யோசேப்பின் பட்சத்தில் வந்தார்கள். அப்போ உயர்வை விரும்பாதவர்கள், நம்முடைய உயர்வை தடை செய்தவர்கள், நம்முடைய தலைமுறைகளுடைய உயர்வை தடை செய்தவர்கள், மந்திரவாதம், எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும், மந்திரவாதம் செய்து நம்மை தகர்க்க நினைத்தவர்கள், ஆமென், நம்முடைய நன்மையை தகர்த்த நினைத்தவர்கள், பிசாசின் மூலமாய் நம்முடைய நன்மைகளை தடை செய்தவர்களை ஆண்டவர் தகர்த்தறிந்து உங்கள் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் பட்சத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல ஒருவனும் இல்லை என்ற சாட்சி சொன்னது போல 2025ஆம் வருடம், ஆமென், நம்மை பார்த்து சத்துருக்கள் சொல்லுவார்கள், ஆமென், தோத்ரா, தேவ ஆவியை பெற்ற புருஷன், தேவ ஆவியை பெற்ற குடும்பம், தேவ ஆவியின் அபிஷேகம் பெற்ற, ஆமென், சபை என்று சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. எவர்கள் உன் பட்சத்தில் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏய் பீட்டர் சாமை, பயப்படாத. நான் அந்த இடத்துல இருந்து அப்படி தான் நினச்சேன், நீ பயப்படாத. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களை உன் பட்சத்தில் கொண்டு வருவேன். விசுவாசிங்க, உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்க. எவர்கள் எனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் என் பட்சத்தில் கொண்டு வருவார். ஆமென். நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. ஆமென்,
அல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் அடித்து சிறைச்சாலையில் கொண்டு போய் வைத்தார்கள். ஆமென். எவர்கள் அடித்தார்களோ, எவர்கள் சிறைச்சாலையில் போட்டு பூட்டினார்களோ, எவர்கள் கண்ணீர் சிந்த வைத்தார்களோ, அவர்கள் பவுலை தேடி வந்தார்கள். பவுலின் பட்சத்திலே வந்தார்கள். பவுலின் காயத்தை கட்டினார்கள். பவுலுக்கு அந்த ராத்திரிலே ஆகாரம் கொடுத்தார்கள். அந்த ராத்திரிலே அவர்கள் பட்சத்தில் வந்தவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. எவர்கள் நமக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவன் கை சூண்டுனானோ அவன் நம்ம பட்சத்தில் வருவான். உன்னை நான் ஒரு கை பார்ப்பேன்னு சொன்னவன் உங்கள் பட்சத்தில் வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் அதை செய்வார். இந்த வாக்கு தத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக என்ற வாழ்த்துதலோடு என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.